அவர் அசம்பிளியில் இருக்கிற பிரச்சனையில இருந்து ஆரம்பிச்சு அவர் அதிமுகவோட கூட்டணி அமைக்கவே இல்லை. எடப்பாடி அவர்கள் 18 சீட்டு உறுதி. யாருக்கு? பாமக அன்புமணி தலைமையில் இருக்கிறவங்களுக்கு உறுதி. பாமகவனுடைய ஓட்டுகளை கடந்த காலத்துல விஜயகாந்த் பெற்றாருக்கு இருக்கும், ராமதாஸ் அவர்களுக்கு இருந்திருக்கு. இப்போ அந்த அம்மா இது மாதிரி எல்லாம் இல்ல, முக்கியஸ்தர்கள் எல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னா நிச்சயமா கட்சியே உடைஞ்சு போயிடும். அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற வேளையில் பல்வேறு கூட்டணிகள் முடிவாகிக் கொண்டிருக்கின்றன. வரலாற்றில் முதல் முறையாக இன்றைக்கு திமுக தேமுதிக கூட்டணி உறுதியாகி இருக்கிறது. இது பற்றி விரிவாக பேச நம்முடைய இருந்திருக்கிறார் நமது அறம் தமிழ் ஆசிரியர் திரு விஜயராம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். பல வியூகங்கள், பல கருத்து கணிப்புகள், ஏடிஎம்கே கூட போவாங்க, டிஎம்கே கூட போவாங்க, பாமக கூட போவாங்க, ஏன் விஜய் கூட பிரேமலதா போற கூட வாய்ப்புகள் அதிகம்னு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் பரபரப்பா பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட தேமுதிக திமுக கூட்டணி முடிவாயிருக்கு. பல விமர்சனங்கள் வருது. விஜயகாந்துக்கே துரோகம் பண்ணிட்டாங்க பிரேமலதா, அவர் எதிர்த்த கட்சியை திமுக தான், இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் வருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பல கட்சிகளோடு அவர்கள் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டாலும், நீங்கள் குறிப்பிட்டது போல ஏற்கனவே இப்ப இன்னைக்கு அவங்க பிரேமலதா அவர்களுமே அதே தான் சொன்னாங்க. பழம் நழுவி பாலில் விழுந்து விட்டது. அது விமர்சிக்கிறாங்க. நிறைய அரசியல் விமர்சகர்கள் அந்த பழம் அழுகி விட்ட பழமா அல்லது கனிந்த பழமா, அது இனிமேல் தான் தேர்தல் முடிவுகள் செய்யணும், தேர்தல் கணக்கீடுகள் சொல்லும். ஆனால் திருமதி பிரேமலதா அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது ஒரு பழம் நழுவி தேன் கலந்த பாலில் விழுந்து விட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. 2005 செப்டம்பர் 17 ஒரு அண்ணாதுரை அவர்களுடைய பிறந்த நாளில் துவக்கப்பட்ட அந்த கட்சியை பிரதானமா அன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி பீடத்தில் இருந்தாங்க. மதுரை மாநாட்டில் பேசி தன்னுடைய கட்சியினுடைய பெயரை அறிவித்த பிறகு அந்த தேர்தலில் அதிகமாக அவர் திமுகவை தான் எதிர்த்து பேசினார். திமுகவை எதிர்த்து பேசி விருதாச்சலத்துல அவர் ஒட்டுமொத்தமா தேமுதிக 234 தொகுதிகளிலும் தனித்து களம் கண்டு ஒரு 10% வாக்குகளை பெற்று திரு விஜயகாந்த், அமரர் விஜயகாந்த் மட்டுமே விருதாச்சலம் தொகுதியில் வெற்றி பெறுகிறார். அதற்கு பிறகு அவருடைய திமுக ஆட்சி வந்துருச்சு. திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு முதல் திமுக ஆட்சி 2010 காலகட்டத்திலுமே கூட விஜயகாந்த் அவர்கள் திமுகவோட கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நிறைய பேசப்பட்டது. அப்ப இருந்து முதல்ல அவர் திமுகவோட தான் கூட்டணி அமைப்பாருன்னு எதிர்பார்க்கப்பட்டது. இதற்கு இடையில விஜயகாந்த் அவர்களுக்கும் வடிவேலு அவர்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனையின் போது கூட அதை பயன்படுத்திக்கிட்டு முதலும் கடைசியுமா வடிவேலு அவர்கள் பிரச்சாரம் பண்ணார். மிகப்பெரிய கூட்டம் கூட்டுச்சு. ஆனால் விஜயகாந்த் அவர்கள் 43 சீட்டுகளை பெற்றுக்கொண்டு அவர் அதிமுகவோட கூட்டணி அமைச்சு 29 தொகுதிகளை பெற்று அவர் எதிர்கட்சி தலைவராக 23 தொகுதிகளை பெற்று திமுகவே எதிர்கட்சி வரிசையிலே வரல. அப்போ அப்படி வந்ததுக்கப்புறம் திமுக கூட அவருக்கு ஒரு மண்டபம் இடிக்கப்பட்ட பிரச்சனை இருந்தது. அதனால அவர் வரல. அவரும் தேர்தல் பிரச்சாரங்கள் போது அப்பதான் முரசு சின்னம் கொடுக்குறாங்க. ஒரு சின்ன தாமதமாச்சு. இவர் இரட்டலைக்கு ஓட்டு கேட்டாரு. ஜெயலலிதா அவர்கள் ஒரு பெரிய அளவுல முரசு சின்னத்துக்கு வாக்கு சேகரிக்கல. அப்போ அந்த தேர்தல் முடிந்த பிறகுமே அவருக்கு அதிமுக மீது ஒரு பெரிய கசப்பு ஏற்பட்டது. சட்டமன்றத்தில் ஜெயலலிதாவை நோக்கி விஜயகாந்த் அவர்கள் ஒரு நாக்கம் அடிச்சு அவர் ஒரு பேசி, அதுக்கப்புறம் அந்த அம்மா முகம் சிறந்து, நீங்க வர பாருங்க, இப்போ இடைத்தேர்தல் வருது, நீங்க இதுல தனியா நில்லுங்க, அதுல இப்படி சொல்லும்போது நீங்க கடந்த காலத்துல எல்லாம் பெண்ணாகரத்துல தனியா இந்த மாதிரி எல்லாம் வாக்குவாதம் எல்லாம் அதுல இருந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் அந்த இதை வாங்கிக்கல, வண்டியை வாங்கிக்கல. இப்படியா ஒரு தொடர்ந்து போயிட்டே இருந்தது. ஒரு அதிமுகவில் ஒரு நகர்ந்து வந்துட்டார். நகர்ந்து வந்ததுக்கு அப்புறம் 2016லயும் அவர் எதிர்பார்க்கப்பட்டது. இவர் திமுகவோட தான் கூட்டணி அமைக்க போகிறார், அவர்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் கலைஞர் அவர்கள் குறிப்பிடுறாரு பழம் நழுவி பாலில் விழப்போகிறதுன்னாரு. ஆனா அது மக்கள் நல கூட்டணியாகி விஜயகாந்த் அவர்களே முதல் வேட்பாளராகி அவரு டேக்கப் ஆகும்போது, அதாவது 2011ல திமுக ஆட்சி அமைப்பதற்கு விஜயகாந்த் அவர்களுடைய ஒரு சேர்க்கை, அவருடைய வாக்குதான் ஆட்சி பீடத்தில் தடுத்தது. அதே மாதிரி மக்கள் நல கூட்டணி அமைந்து அங்கேயும் விஜயகாந்த் தான் டிஎம்கே ஆட்சியில வர்றதுக்கு ஒரு ஃபேக்டரா இருக்கிறார்.
அதற்கு பிறகு 2011க்குன்னு வரும் பொழுது அவர்களுடைய ஒரு கட்சி கிட்டத்தட்ட விஜயகாந்த் வந்து ஒரு உடல்நிலை குந்தி இருக்கிறாரு. அவர்கள் வந்து அதிமுகவோட கூட்டணி அமைக்கல. நீங்க நல்லா கவனிச்சுப்பாங்க. அந்த விஜய் அவர் அசம்பிளியில இருக்கிற பிரச்சனையில இருந்து ஆரம்பிச்சு அவர் அதிமுகவோட கூட்டணி அமைக்கவே இல்லை. அன்றைக்கு இதுல எடப்பாடி தான் இருந்தார். இப்ப டிடிவி தினகரனோட சேர்ந்து அவங்க வந்து 60 தொகுதிகளை பெற்று ஒரு 2 லட்சம் வாக்குகள் பெற்று 0.49 1% கூட வாக்குகள் பெறல. 2024 அவங்க பாராளுமன்ற தேர்தலில் தான் அதிமுகவோட போட்டியிடுறாங்க. அதுல நல்ல ஒரு வாக்குகள் விஜய் பிரபாகரன் விருதுநகர்ல பெற அதன் மூலியமா தான் 2.5% வருது. அப்ப அவங்களுக்கு ஒரு இயற்கையாவே அவங்க அதிமுகவுல இருந்து தள்ளி வந்துட்டாங்க. இப்ப வந்து திமுகவுல சேர்ந்திருக்காங்க. இதுதான் வந்து மேக்சிமம் கணிக்கப்பட்ட விஷயமும் இதுதான். ஏன்னா கனிமொழி அவர்கள் சொன்னாங்க எங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அதுதான் நடந்திருக்கிறதா நம்ம பார்க்கணும். இந்த தேமுதிக திமுக கூட்டணி வந்து இவ்வளவு நாள் கழிச்சு உருவானதுக்கான காரணம் வந்து ஒரு பணம் தான் ஒரு ரீசனா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி வந்து நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா இப்ப அதிமுக கூட்டணியில வந்து அது வந்து அதிகாரப்பூர்வமற்ற செய்திகளை சொல்றாங்க. பத்திரிகைகள் வந்து பல வார்த்தைகளை சொல்றாங்க. ஸ்வீட் பாக்ஸ்ன்னு சொல்லி பனானான்னு சொல்லி என்னென்னமோ ஒரு வார்த்தைகள்ல பல 100 கோடி பேரங்கள். எல்லா கட்சியும் தலைமை வைக்கிற எல்லா கட்சிகளும் அவர்களுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய ஈவன் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் இன்னைக்கு வந்து அதிகாரப்பூர்வமா அவங்க வந்து தொகுதி செலவுக்குன்றது பணம் கொடுக்குறாங்க. அதை தாண்டி நமக்கு அதிகாரப்பூர்வமா தெரியல. அப்படி பார்க்க போனீங்கன்னா ஒரு பணம் வந்து கொடுக்கறதுல வந்து என்டிஏ கூட்டணியில பிஜேபியோ அல்லது அதிமுகவோ எந்த வகையிலயும் அவங்க கம்மியா கொடுத்துருவாங்க அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து என்னுடைய சிந்தனை என்னுடைய ஒரு உற்று நோக்குதல் நான் தெரிந்து கொள்வது என்னன்னா பாமகவோடு இவர்களுக்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே தொடக்க காலத்துல இருந்தே அவங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன முரண்பாடுகள் வந்துட்டு இருக்கிற பொழுது பாமகவுக்கு ஒரு 18 சீட்டுகள் வரைக்கும் அவங்க கொடுக்கறதா கேள்விப்படுறாங்க. எதாவது அதிமுக இந்திய கூட்டணியில சீட்டு வந்து தலைமை அங்க தலைமை வைக்கிற திரு எடப்பாடி அவர்கள் 18 சீட்டு உறுதி. யாருக்கு? பாமக அன்புமணி தலைமையில இருக்கவங்களுக்கு அந்த அளவுக்கு சீட்டு வந்து விஜயகாந்த் கட்சியாக தேமுதிக பிரேமலதா அவர்களுக்கு கிடையாது. ஏன்னா மக்களால கூட்டணியாக இருந்த போதும் சரி, அதுக்கு முன்னால முதல்ல வந்து 2014 இருந்த போதும் சரி, அதிகப்படியான கிட்டத்தட்ட தேமுதிக வந்து பாமக விட அதிகப்படியான ஒரு எம்பி சீட்ல இவங்க நின்று இருக்காங்க, ஈக்குவல் சீட்ல நின்று இருக்காங்க. எதிர்கட்சி அந்தஸ்துல நாங்க வந்திருக்கோம். அப்ப பாமக விட எங்களை குறைச்சி மதிப்பிடுறீங்களா? அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து அவர்களுக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு தரேன்றதுல விஷயத்துல அவர்களுக்கு வந்து ஒரு பின்னடைவு, கரெக்டா சொன்ன நேரத்துல தரல, அது ஒண்ணு. அதற்கு பிறகு வந்து இப்போ கூட்டணி கட்சிகள் இப்ப டிடிவி தினகரனுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் கொடுத்த முக்கியத்துவம் தனக்கு கொடுக்கப்படல அப்படின்னு பிரேமலதா அவர்கள் நினைக்கிறாங்க. அதெல்லாம் தான் காரணமா இருந்திருக்கு. இதுதான் வந்து எடப்பாடி அவர்கள் தவற விட்டது அப்படின்னு சொன்னீங்க. இது வந்து பிஜேபி வந்து இதுல தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு தேசிய பிஜேபி அவர்கள் வந்து இல்ல பியூஷ் கோயல் வந்து கடந்த முறை வந்து பாராளுமன்ற தேர்தலின் போதுன்னு நினைக்கிறேன் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணிக்கு அவர்களை கொண்டு வந்துடணும்னு சொல்லி அவங்க ரொம்ப முயற்சி செஞ்சு பியூஷ் கோயல் அவர்கள் உங்க வீட்டுக்கே போன மாதிரி நினைவு இருக்கு. அப்போ அதிமுக கூட்டணி அந்த பாராளுமன்ற தேர்தலில் ரொம்ப சிரமப்பட்டாங்க. அவங்களை எங்கேயாவது கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி முயற்சி பண்ணாங்க. ஆனா இந்த முறை அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷனை வந்து பண்ணல. அந்த அளவுக்கு வந்து இப்போ மதுராந்தகத்திலேயும் நினைக்கிறேன் பிரதமர் மோடி அவர்கள் வந்திருக்கிற மீட்டிங்ல இருக்கட்டும் இதா இருக்கட்டும் தேமுதிகவுக்கு எங்க கிட்ட அவங்க வெளிப்படையா சொன்னாங்க இல்ல எங்களை வந்து சரியா கூப்பிடலன்னு. அப்ப கூட இன்னமும் வகையில இவங்களுக்கு வந்து ஒரு வகையில ஒரு ஒரு செட் ஆகல அவங்களுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த வகையில பார்க்கும் பொழுது ஒரு அதிகப்படியான முக்கியத்துவம் வந்து மற்றவர்களுக்கு கடந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் தனக்கு கொடுக்கப்படலைன்னா ஒரு பிரேமலதா அவர்களுடைய எண்ணமாகத்தான் இருக்கு. இப்ப பாமக விசிக எல்லாம் வந்து ஒரு கட்சிக்கு போச்சுன்னா அங்க வந்து ஒரு சாதி சார்ந்த ஓட்டுகள் வரும், மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப தேமுதிக வந்து திமுக இணைஞ்சிருக்கு. திமுகக்கு இது என்ன பிளஸ் அமைன்னு நினைக்கிறீங்க நீங்க? வட மாவட்டங்கள்ல உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு இப்போ வட மாவட்டங்கள்ல தலித் மற்றும் வன்னியர்களுடைய வாக்கு வந்து மிக முக்கியமா இருக்கு. அது வந்து இப்போ விசிகாவுல நம்ம நிறைய தேர்தல் கல நிலவரங்கள் எல்லாம் பேசும்போது நம்ம பேசியிருக்கோம். இப்ப பாமகவுக்குன்னு இருக்கிற ஓட் பேங்க் வந்து தருமபுரி, கிருஷ்ணகிரி,
திருவண்ணாமலை, அந்த பக்கம் விழுப்புரம், இந்த மாவட்டங்கள் எல்லாம் இருக்கு. விஜயகாந்த் அவர்களுமே தன்னுடைய பேஸ் தான் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், இந்த மாவட்டங்கள்ல தன்னுடைய வாக்கு வங்கியா அவர் நினைக்கிறார். அவருமே அப்படி தொடர்ச்சியா நின்னது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா, அவர் விருதாச்சலம் ஆகட்டும், ரிஷிவந்தியம் ஆகட்டும், அதுக்கு பிறகு ஒரு உளுந்தூர்பேட்டை ஆகட்டும், அவங்க தொடர்ச்சி கடைசியா பிரேமலதா அவர்களும் உளுந்தூர்பேட்டை தான் நிக்கிறாங்க. அப்படித்தான் அவங்க தொடர்ச்சியா போய் நின்னாங்க. சுதீஷ் அவர்கள் எம்பி தொகுதிக்கு இங்க நிக்கிறாரு, விருதுநகருக்கு போய் விஜய் பிரபாகர் நிக்கிறாரு. அப்போ இந்த வட மாவட்டங்கள் தான் அவங்களுடைய ஓட் பேங்கா இருக்கு. கடந்த காலத்துல அது நிரூபிச்சிருக்கும் இருக்குது. அவங்களுக்கு ஒரு 5000 ஓட்டுகளுக்கு குறைவா பல இடங்கள்ல கிடைச்சிருக்குது. அது இப்ப பாமக பெரும்பாலும் எப்படின்னா, பாமகவினுடைய ஓட்டுகளை கடந்த காலத்துல விஜயகாந்த் பெற்றார்ன்ற ஒரு கோபம் ராமதாஸ் அவர்களுக்கு இருந்திருக்கு. இன்றைக்கும் ஒரு சின்ன அளவிலான ஒரு வாக்கு வங்கி அவர்களுக்கு வட மாவட்டங்கள்ல, தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்கள்ல இருக்குது. அந்த வாக்குகள் இவர்களுக்கு பிளஸ் தான், யாருக்கு? திமுகவுக்கு பிளஸ் தான். மைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா தொகுதி பங்கீடு பிரச்சனையில வரும். இப்ப என்னன்னா, ஏற்கனவே அவங்க தொகுதி எந்த கூட்டணியும் அவங்களை விட்டு போகல. இப்ப கடந்த காலங்களில் நாங்கள் பெற்ற சீட்டுகளை விட குறைஞ்சபட்சம் அதிகப்படியா எங்களுக்கு வேணும்னு கேட்கிறாங்க. இங்க தேமுதிக இணைவதன் மூலமாக நாம் கேள்விப்படுறோம் 9 சீட்டுகள் அவர்களுக்கு தரப்படுவதா நம்ம கேள்விப்படுறோம். இவங்க 6 சீட்டு 9 சீட்டுன்றத உறுதிப்பட்டிருக்கு. ஒரு ராஜ்யசபா அப்படின்னு கேள்விப்படுறோம். குறைஞ்சது 6, அவங்களுக்கு 9 சீட்டு தரப்படுறதா. அப்ப அந்த சீட்டுகள் இப்போ கடந்த இது எங்க குறையும், இப்ப எங்க பிரச்சனை? இப்போ இன்னொரு பக்கம் காங்கிரஸ் ஏற்கனவே குறைச்சல் கொடுத்துட்டு இருக்கு, ஆட்சியில் பங்கு ஏதோ பேசிட்டு இருக்காங்க, போனா போகட்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களான்னு தெரியல. அடுத்து இவங்களுக்கு இப்ப அங்கதான் அவங்களுக்கு அதிமுகவுல தான் அவங்களுக்கு நிறைய கசப்பு இருக்குது. கடந்த கால தேர்தல் கீழே இதுல எல்லாம் இங்க பாத்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணியில இருந்த திரு வைகோ அவர்கள் வரவேற்றிருக்கிறாரு, திரு திருமாவளவன் வரவேற்றிருக்காரு. இப்ப நாம பேசிட்டு இருக்கிற நேரத்துல காங்கிரஸும் வரவேற்றிருக்கிறது. இவங்க வந்திருக்கிறது மகிழ்ச்சி தானே. அப்ப தொகுதி பங்கீட்டுல அவங்களுக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு சிக்கல் வரும். அது அவங்க தான் பார்த்து சமாளிப்பாங்க நினைக்கிறேன். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு விஜய் சொல்லியிருக்கிறாரு. அங்க தேமுதிக போகாததுக்கான காரணம்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது விஜய்க்கு ஒரு பெரிய மைனஸ் தான் நினைக்கிறேன். என்னன்னா சொல்லி எந்த கட்சியும் இல்ல. விஜயகாந்த் அவர்கள் குடும்பத்தோட அவருடைய ஒரு அந்த கோட்டு திரைப்படத்துல கூட அவர் பெர்மிஷன் வாங்கி விஜயகாந்த் போலவே ஒரு தோற்றத்தை கொண்டு அது போய் கூட அவர் மகிழ்ச்சியா சொன்னாரு, என் தம்பி மாதிரி தான் அப்படின்னு சொல்லி திருமதி பிரேமலதா அவர்கள் சொன்னாங்க. சினிமா பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் எல்லாருக்கும் கூடிய ஒரு அரசியல் தான் அவங்களுடைய பிராண்டு வச்சு கூடிய புகைப்படங்கள் நாங்க தான் பயன்படுத்தணும்னு பிரேமலதா அவர்கள் தெளிவுபடுத்தியிருந்தாங்க. இந்த விஷயம் இந்த அளவுக்கு ஒரு ஈஸி ஆக்சசிபிளா அவர் இருக்கும் பொழுது, குறைஞ்சபட்சம் இப்ப டிடிவி தினகரனால கடந்த காலத்துல விஜயகாந்த் அவர்களோட பிரேமலதா அவர்களோட பேசி, சுதீஷ் அவர்களோட பேசி ஒரு கூட்டணியை கட்டமைக்க முடியுது அப்படின்னா, விஜய் அவர்கள் இந்த முறை ஏவாவேலு அவர்களும் அவர் அந்த வட மாவட்ட பெல்ட்ல நாங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவோம்னு சொல்லி வட மாவட்டங்களை அவர் பொறுப்பா திருவண்ணாமலையில இருந்து ஆரம்பிச்சு பல இடங்கள்ல பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவாவேலு தான் இதை பேசியிருக்கிறாரு. அதே மாதிரி ராஜ்யசபா எம்பியினுடைய ஒரு இப்ப 4 பேர் டிராப்போ ஆகுறாங்க திமுகவுல. கனிமொழி சோமு அவர்கள் இருந்து ஆரம்பிச்சு திருச்சி சிவா, இளங்கோ அவர்கள், இது மாதிரி 4 பேர் டிராப் ஆகும்போது அதுல கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்திருக்கு. இப்ப எனக்கு எப்படி திமுக இதுல மதிமுக அவர்களும் பிசிக அவர்களும் பெரிய அளவுல டிமாண்ட் பண்ணல, காங்கிரஸ் மட்டும் தான் குறைச்சலா இருக்குது. அப்போ இவங்க ஒரு ராஜ்யசபா சீட் அவர்கள் கொடுக்கறதாகட்டும் இந்த அளவுக்கு இவங்க காமிச்சிட்டு, ஆனா அங்க விஜய் அவர்கள் ஒரு பெரிய அளவுல தொகுதி பங்கீடு அவர்களோட பேசி பண்றதுல அவரும் மிஸ் பண்ணிட்டாரு தான். நாம நடுநிலையா தான் இன்னைக்கு பேசுறது போது அதுவும் அவர் தவறு விட்டுட்டாரு தான். என்டிஏவும் இவர்களை குறைச்சி மதிப்பிட்டு தவறு விட்டுருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க. நீங்க சொன்னீங்க ஒரு 6 எம்எல்ஏ சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்னு, இதெல்லாம் யாரு நிக்கிற மாதிரி இருக்கு தேமுதிக உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும்? இன்னைக்கு நம்ம அவ்வளவு பெரிய லெவலில் இல்லை. ஆனா இதுல ராஜ்யசபா சீட் அவர்களுக்கு எல்லோரும் சுதீஷ் சொல்றாங்க மேக்சிமம். இன்னொரு கட்சியில வட்டத்துல என்ன சொல்றாங்க, இல்லைங்க விஜய் பிரபாகரனே ஒரு எம்பி தேர்தல் தவற விட்டுருக்காரு, ஆனா விஜய் பிரபாகரன் ராஜ்யசபாவுக்கு செல்கிறார். அப்புறம் அவங்க கட்சியில இருக்காங்க ஒரு 10-15 பேர் எம்பி சீட்லயும் சரி எம்எல்ஏ சீட்லயும் சரி கடந்த காலத்துல அவங்க ரொம்ப தீவிரமா நின்று இழந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க ஏதாவது செய்யணும், இல்லைன்னா அவங்க போயிருவாங்க. ஏன்னா இந்த முறை அந்த அம்மா பிரேமலதா அவர்கள் கூட என்ன சொன்னாங்கன்னா, கடந்த 2016 கூட கிட்டத்தட்ட இது மாதிரிதான் தொண்டர்கள் எல்லாம் முடிவு செஞ்சுட்டாங்க. அதாவது நிர்வாகிகள் அவங்க ஒரு 70-80 மாவட்ட செயலாளர்கள் வச்சிருக்காங்க, அவங்க எல்லாம் அங்கதான் போகணும். அப்போ பாத்தீங்கன்னா கட்சி பிளவுபட்டது, எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதுல ஈரோடு கிழக்குல நின்றுட்டு இருக்கிற சந்திரகுமார் உட்பட அவர்கள் இங்கிருந்து கட்சி உடைச்சுக்கிட்டு போனவங்க தான்.
ஜெயலலிதா அவர்கள் வந்து அதிமுக காலத்துல 2011 எதிர்கட்சி சட்டமன்றத்தில் பிரச்சனை அவங்க கொஞ்சம் கட்சி உடைச்சாங்க. அதுல வந்து இவரு நடிகர் அருண் பாண்டியன்ல இருந்து ஆரம்பிச்சு, மைக்கேல் ராயப்பன் தயாரிப்புல இருந்து ஆரம்பிச்சு, மாஃபா பாண்டியராஜன் அவங்க அங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்து வருதாருங்க. அப்படி ஒரு டீம் வந்து ஜெயலலிதா அவர்கள் உடைச்சாங்க. இப்ப திமுக அதே மாதிரி திமுகவோட தொண்டர்கள் பெரிய அளவுல விருப்பம் தெரிவிக்கும் போது இப்பவும் அந்த அம்மா வந்து இது மாதிரி எல்லாம் இல்ல, முக்கியஸ்தர்கள் எல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னா நிச்சயமா கட்சியே உடைஞ்சு போயிடும். அந்த ஒரு கட்டாயம் நாங்க வந்து ஒரு வாக்ஸ் வச்சு வாக்குச்சீட்டு எல்லாம் வச்சுதான் நாங்க தேர்ந்தெடுக்கிறதா கூட சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதுல ஒரு முக்கிய நிர்வாகஸ்தர்கள் இருக்கும். இவங்க குடும்பத்துல நமக்கு வந்து வெளிநோவனா தெரிஞ்சவங்களா இவங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவங்க வந்து வட திருவண்ணாமலை மாவட்டத்துல அவங்க வந்து மீண்டும் விருதாச்சலமோ அல்லது ரிஷிவாந்தியத்திலோ நிற்பதாக நம்ம கேள்விப்படுறோம். அவங்க அங்க அந்த ஒரு சீட்டு மட்டும் உறுதியா தெரியுது. அதுக்கப்புறம் வந்து விஜய் பிரபாகரன் அவர்கள் எம்பி ஆகிறாரு அப்படின்ற மாதிரியும் நம்ம கேள்விப்படுறோம். இது லோக்சபா வரும்பொழுது நம்ம வேணா சுத்தீஸ் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியும் கேள்விப்படுறோம். ஏன்னா அவங்களுக்கு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, அதெல்லாம் நிர்வகிக்கணும் அப்படின்னா இது மாறியும் வரலாம். விஜய் பிரபாகர் நின்றுட்டு சுத்தீஸ் அவர்கள் கூட ராஜ்யசபா போகணும். இது வரைக்கும் நம்ம கேள்விப்படுற செய்தி இது. திமுக கூட தேமுதிக கூட்டணியே வைக்காது, அப்படி வச்சா விஜயகாந்த் செய்யற துரோகம்லாம் பல விமர்சனங்கள் வந்தா கூட இன்னைக்கு வந்து ஒரு வரலாற்று நிகழ்வு முதல் முறையா நடந்திருக்கு சார். தமிழக அரசியல் கொடுத்து நம்ம தொடர்ந்து பேசுவோம். உங்க கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி சார். நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழுடன். நன்றி.